ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ இன்றைக்கி வந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே திருச்சி வரைக்கும் போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்குன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ பைக் அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால தான் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பைக் சர்வீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பைக் சர்வீஸ் பண்ணி. அதனால் திரும்ப வந்து திருச்சியிலே கொண்டு பைக்கை விட்டுடலாமான்னு யோசித்தேன். பட்டு இங்கே லோக்கல்லே வந்துட்டு நிறைய மெக்கானிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து லடாக் போனதுக்காக வந்துட்டு அங்கே திருச்சியில் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு விட்டுருந்தோம். சரி, ஓகே, இங்கேயே நம்ம பசங்க இருக்காங்க, அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேலை தான். அதனால் நம்ம என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ முக்கியமாக இந்த மொபைல் ஹோல்டரை சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி இத்து போன மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் மாட்டினா கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் 2023 எண்டு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் பைக் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த இயர் வந்து எப்படி போச்சு உங்களுக்கு? நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. வாழ்நாளில் மறக்க முடியாத வருஷம் ஆகிப்போச்சு இந்த வருஷம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அடிமேல் அடி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதா குறுக்க வர்றதே வேலையை வச்சிட்ருக்கான். ஸோ 2024 கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்புவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் 2024 வந்து சிறப்பான வருஷமாக இருக்கும் நம்புவோம். ஸோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்காட்டியும் ஸோ ஒரு மாதிரி நல்லா போனால் கூட பரவாயில்லைங்க. ரொம்ப வச்சு செய்கிறாங்க. அதை நினச்சா தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும். வேறு வழியே இல்லை. என்னப்பா போங்கப்பா, ஏன்ப்பா ஆளே இல்லை. லாஸ்ட் வீக் வந்து பைக்லேயே சென்னை போயிருந்தோம். ஸோ அந்த கதையை கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ சென்னை போகிற பிளானே இல்லை அன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து கேமரா வாங்கணும் அப்படின்ட்டு திருச்சி வரைக்கும் பைக்கில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஸோ திருச்சியில் போனால் அங்கே கேமரா எதுவும் இல்லை. அதோட அந்த கேமரா அந்த ஷாப்பே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்ட தான் சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே போனால் இன்னும் நிறைய ஷாப் இருக்கும், எக்ஸிபிஷன்லேருந்து நிறைய ஷாப் இருக்கும், அங்கே போனால் நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, பாண்டிச்சேரி போகலாமா அப்படின்ட்டு நேராக பைக்கை பாண்டிச்சேரி விட்டோம். மறக்கவே முடியாதுங்க. ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். காலைல 10 மணிக்கு கிளம்பி ஈவினிங் ஒரு 3 மணிக்கு போயிட்டோம் பாண்டிச்சேரி. அங்கே போயிட்டு பார்த்தா கேமரா ஷாப்பெல்லாம் இருந்தது. பட்டு நாங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் நல்ல கேமரா எதுவும் கிடைக்கலைங்க. ரேட் எல்லாமே அதிகமாக சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அது செட் ஆகலை. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் OLXில் வந்துட்டு பார்த்து ஒரு கேமரா, அதுக்கு முன்னாடியே வந்து OLXில் போட்டிருந்தோம். ஸோ அந்த கேமராவே பார்த்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டால் அவங்க வந்துட்டு இது சென்னையில் இருக்கோம் ப்ரோ, நீங்கள் தாம்பரம் வந்துடுங்க அப்படின்னாங்க. அடப்பாவிகளா அப்படின்ட்டு பார்த்தா செக் பண்ணி பார்த்தோம், 150 kilometers தான் இருந்தது. சரி, ஓகே, பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தானே வந்துட்டோம், கையோட கேமராவோட தான் போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா கையில் காசு இருந்துச்சுங்க. கேமரா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் போனோம். ஏன்னா செலவாயிரும், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கையில் கண்டிப்பாக காசு நிற்காது, ஏதாவது ஒரு செலவாயிரும். அதனாலேயே வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்ட்டு தான் போயிட்டோம். பட் ஆனால் அந்த கேமரா ஒர்த்துங்க. 60 Mark II ப்ளஸ் IS2 லென்ஸு. ஸோ அவ்வளோ ரேட்டுக்கு கிடச்சதே வந்து பரவாயில்லன்னு தோணுச்சு. 70,000 செலவோடு சேர்த்து 70 ஆச்சு. பரவாயில்ல. கேமரா, லென்ஸு, ஃப்ளாஷு எல்லாம் சேர்த்து செட்டாக கொடுத்தாங்க. கேமரா அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் இருந்தது.
இல்லைன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னா பசிக்குது, சாப்பிடணும். இன்னும் சாப்பிடலை. காலையில் இங்கே இந்த பக்கமே சாப்பிட்டு போயிடலாமா? ஹோட்டல்ஸ் ஏதாவது இருந்தால் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு போயிடலாமா? ஆமாம், இல்லை அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாமா? சரி, ஓகே. அந்த பக்கம் போய் சாப்பிட்டுக்கலாம். ஜே இல்லைனா அந்த பக்கம் தாண்டி போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டைம் 9:15 ஆகுது. ஹெல்மெட்டு போடவும் தலை வலிக்குதுங்க, பெயின் ஆகுது ஒரு மாதிரி. கேமரா மாட்டிருக்கனாலே என்னன்னு தெரில. இவ்வளோ நாளாக கேமரா இல்லாமல் போட்டுட்டு இன்றைக்கி போடுவோம், லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து மூணார் ரைடு தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலைங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பைக்கில் ஒரு 60+ போயிட்டாலே வந்துட்டு மைக் வந்து ஒரு மாதிரி இறைய ஆரம்பிச்சிடும், நாய்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருது. நான் பேசுகிறது உங்களுக்கு அதிகமாக கேட்காது. அதனால் நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ என்னென்னா திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ பைக் வந்து சர்வீஸுக்கு கொடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வந்துட்டோம். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சிங்க. கோப்ரோ வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு திருச்சிக்கு போனதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல. பட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், இருந்த வரைக்கும் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எடுத்த வரைக்கும் இருந்தது. ஸோ ஓகே, இதே போதும் அப்படின்ட்டு தான் ஸோ வீடியோ கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். ஆனால் இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு டேவாக போச்சு. என்னென்னா அன்றைக்கி வந்து கேப்டன் வந்து இறந்துட்டாங்க. இது மறக்கவே முடியலைங்க. காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம். ஜேஜே காலேஜில் தான் அங்கே சாப்பிட போனோம். ஸோ சாப்பிட்டு வெளியில் வந்துட்டு பார்த்தா மொபைலில் அவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ், என்னடா அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு பெரிய லீடர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேரோட ஃபேவரெட் அவரே வந்து இறந்து போயிட்டார். அப்படிங்கிறப்போ எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எல்லாம் ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க. நம்ம அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. ஸோ சின்ன வயசில் வந்து நான் அவரோட ஃபேனாகவே இருந்திருக்கேன். ஏன்னா செந்தூர பாண்டி, இந்த வல்லரசு அந்த படம் வந்தப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவரோட ஃபேனாக இருந்திருக்கேன். ஃபேனாக இருந்தேங்கிறத விட எங்கள் கூட இருந்த அண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட இது வெறித்தனமாக ரசிகர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கும் வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து அப்போ வந்து ரஜினி கமலுங்கிறத விட ரஜினி விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் போட்டி போட்டுக்கிட்டுலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அந்த இது நியூஸ் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லோரும் ஒரு நாள் வந்து நம்மளும் வந்து ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக தான் போகிறோம். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லைங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் வந்து இங்கேருந்து போயிடுவோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் இங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும். ஸோ நியூ இயர் வந்து வரப்போகுது, புது வருஷம். ஸோ பழைய வருஷம் நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2024 வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கணும், உங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும். இந்த இயர் எண்டில் வந்து எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு போக முடியுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது, போக முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணுறேங்க. எங்கள் ஊரில் வேறு வந்து கிரிக்கெட் மேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், நம்ம நினைக்கிறதெல்லாமா நடக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் நடத்தணும். அதுதான் வந்து என்னுடைய கான்செப்ட்டு. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால் முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த இயர். இந்த கடைசி இந்த 6 மாதம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து எல்லா வகையிலையுமே வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஸோ மற்றவங்கள குறை சொல்ல முடியாது, அது என் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இந்த வருஷம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து நிறைய கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீடியோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க.
ஸோ வந்து எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. கடைசியாக மூணாறு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக நான் ரைட் பண்ண வீடியோவும். பார்க்கலாம், இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இல்லை, கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நான் இவ்வளோ சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருக்கேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.